இறைவன் திருவடிவை அடைந்த என் தந்தையாருக்கு தொடக்கம் என்ற இத்திரைப்படத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். தேசம் என்பது பேரல்ல, நமது உடலென சொல்லடா. சுவாசம் என்பது மூச்சல்ல, இந்தியன் எனும் ஒரு சொல் 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 சொல். அன்னையின் கரும்பறை ஆரம்பம், ஆனாலும் என்றென்றும் இந்திய மண்ணே நம்மை சுமக்கும் மொழியா நிறமழந்தோ. மதங்கள் பெயரா பிரிந்தோ, பல பேதங்கள் நம்மில் இருந்தும் இந்தியன் ஒன்று என we shall say பிள்ளைகளா, இவன் பேர் வாஞ்சிநாதன், என் பேரன். இவனையும் உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இந்தா ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா. ஹாய் 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 ஹாய். வணக்கம்னு சொல்றதுக்கு பதிலா மாடு ஓட்டுற மாதிரி ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளைக்காரன். காலம் அப்படி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. போங்க, எல்லாரும் போங்க. நிதானம் நிதானம். பாய் தாத்தா. யாருப்பா நீ? நான் வாட்ச்மேன் சுந்தரத்தோட பையன் தாத்தா. அப்படியா? எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற நீ? மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போல? சொல்லுப்பா. எனக்கும் அவங்கள மாதிரி பெரிய ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசை தான் தாத்தா. ஆனா எங்க அப்பாவுக்கு வசதி இல்ல. நல்லா படிச்சு நல்ல பேர் எடுத்து நாட்டுக்கு நல்ல விஷயம். சரி.
எழுந்துடா எழுந்துரு. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். டேய் போட. அவனும் என் பேரன் மாதிரி தான். படிக்கட்டும், எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்கட்டும். எனக்கு அக்கறை இருக்கு. ஒருத்தன் பசியோட இருக்கலாம், ஆனா படிப்பு இல்லாம இருக்க கூடாது. இங்க பாடுறா, கடல்ல போட்ட மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு வருமா? வராது. படிப்பு இல்லைன்னா அது கல்லு மாதிரி, படிச்சிருந்தா மரம் மாதிரி கரை சேர்ந்துடலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. என்ன புரிஞ்சுது? வெள்ளைக்காரன் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ஒயிட் ஹவுஸ்ங்கிற போர்டை எடுத்துட்டு வள்ளுவர் குடியிருப்புன்னு போட சொன்னேன், போட்டியா? ஐயா, அந்த வேலையை தான் ஒரு வாரமா நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பண்ணிடுறேன் ஐயா. சரி, சீக்கிரம் పో. ఏమండి, గాయత్రి ఎక్కడా? ఈరోజు కార్తీక దీపం కదా. வேண்டி நின்றேன் சிவபாலா பழமுது சோலையிலே. என்னாயுள் ரேகையுன் கையில், அதை புனிதமாக்கு ஒரு சொல்லில். நான் தேனில் ஊறிய தென்றல், உனை நாளும் தேடிடும் மின்னல். என் காதலும் வாசமே என் தேவா சோலையிலே.
Dear students, இந்த வருஷம் 6,12,000 people have participated in the plus 2 exam. அதுல 4,75,700 students have passed. இந்த ஒரு லாட்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ரேங்க் ஹோல்டரா வந்தது இட்ஸ் ரியலி a remarkable task. Hats off to you. அந்த காலத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நானும் ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டர் தான். பட் ஒரு பெரிய சாதனையாளனா வர நினைச்சேன்னா இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்கேன். இந்த அளவுக்கு தான். பட் ஆனா உங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் உங்க ஃபியூச்சரை அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப் இந்த நாடுகளை நீங்க பெர்சூ பண்ணீங்கன்னா யூ வில் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ். பணம், பதவி, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் உலகம் will be under your thumb. ஆமா, நம்ம ஏன் நம்ம ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போக கூடாது? ஷீ இஸ் ரைட் டா. அதான்ப்பா, அததான் நானும் நினைச்சேன். என்னடா கண்ட்ரி இது? டேய், நீ இன்ஜினியரிங் படிச்சு அப்ராட் போனா லட்சமா சம்பாதிக்கலாம்டா, லட்சமா சம்பாதிக்கலாம். ஆனா அதே இங்க இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போனோமே 10 பைசாக்கு தேர மாட்டோம்டா. ரைட்டா மச்சான், ரைட்டா. நான் என்ன சொல்றேன்னா, அப்ராட் போறதாண்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏடா, யூ ரைட், ஐ அக்ரி. முதல்ல அதுக்கு உண்டான கோர்ஸஸ் ஜாயின் பண்ற வழியை பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, என் வாப்பா இருக்காரு, அவரோட ஃப்ராட் பிசினஸ்ல என்னையும் ஒழுக்க பாக்குறேன். என்னடா சொல்ற? அவன்டா இந்த ஹாலிடேஸ்லயே என்ன கூப்பிட்டு இந்த டிவிடி அங்க போய் டெலிவர் பண்ணு, அந்த டிவிடி எடுத்துட்டு இங்க போய் கொடு அப்படின்னு பெருசு தொல்லை தாங்க முடியல. கீப் இட். யா, நம்ம உடனடியா அப்ராட் போறதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு, எங்க போனாலும் ஒண்ணா போவோம். சரியா? அதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா மட்டும் போதாது, நல்லா படிக்கணும். அப்பதான் நம்ம எல்லாரும் அப்ராட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேட்ரே இல்ல. டேய் சிண்டு, என்னடாச்சு உனக்கு? ஏன் அமைதியாவே இருக்க? டேய், வாய் திறந்து பேசண்டா. என் நிலைமையை புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், இது வரைக்கும் நான் படிச்சதே பெரிய விஷயம்டா. உங்க தாத்தா உதவியால தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். அவருக்கு தான் நன்றி சொல்லணும் நானு. அமெரிக்காவா? நானா? சான்ஸே இல்ல. நீங்க போங்கடா, நான் மேப்ல பாத்துக்கிறேன். என்னடா நீ? போட்டா புரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. அவன் என்ன பெரியாவே பேசிட்டு இருக்கான்? டாப் 10ல இருக்கான்டா அவன். தமிழ்நாடு டாப் 10. அதை விட்டுட்டு மேப்ல பாத்துக்கிறேன் அசிங்கமா பேசிட்டு இருக்கான். நீ வர மச்சான், நீ சொல்டா, இல்ல எனக்கு கோவம் வந்துரும். மச்சி, இந்த பார், நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆமா, இந்த பார், நேரா வீட்டுக்கு போ. ஏதாச்சும் தூக்கி போட்டு உடைச்சு பெரிய கலாட்டா பண்ணு. மச்சான், அடம் புடிடா, அடம் புடி. சும்மா சாப்பிட்டு தொல்லை பண்ணாதமா. சாப்பிட மாட்டேன். அந்த காலேஜ்ல சேராம சாப்பிட மாட்டேன். எதுக்குமா நான் பணம் கேக்குறேன்? ஊர் சுத்தவா கேக்குறேன்? என்னமா குறை வச்ச நானு? நல்ல படிக்கல, நல்ல மார்க் வாங்கல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அடிக்கடி உனக்கு புடிச்சனுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. போமா. தப்பாருடா, நீ சொல்றதே எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பா சொல்றதை கேட்டாதானே புடிவாதம் பிடிக்கிறாருல்ல. அம்மா, இப்போ நான் சாப்பிடாம மட்டும் தான் இருக்கேன். புரியுதா? நான் மட்டும் அந்த காலேஜ்ல சேரல, இனிமே வீட்டுக்கே. ஏனுங்க, நம்ம புள்ள இந்த வீட்டுல சரியா சாப்பிட்டு 2-3 நாள் ஆகுதுங்க. அவன் ஏதோ ஆசைப்பட்டான்ல, அந்த காலேஜ் தான் படிக்கணுமா. அந்த காலேஜ்ல சேர்க்கலனா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எப்படியாவது அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க. சோ, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். இத பார், அரக்காசு உத்தியோகனால அரண்மனை உத்தியோகம்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் இழந்துடலாம். மில்லு வச்சிருக்கிறவன், ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறவன், கார் மெக்கானிக் செட் வச்சிருக்கேன், எல்லாமே. சினிமா எடுக்கிறவனும் கூட. ஆனா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு அவனும் அவன் பொண்டாட்டி சாகிற வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும். நானும் படிச்சிருந்தேன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். நம்ம சிரமப்படுறோமா, இவன் நம்மளை கை கொடு தூக்குவான்னு நினைச்சேன். இவன் மறுபடியும் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ அவனும் நல்லா மார்க் வாங்கி தொலைச்சிட்டான். அவன் நினைக்கிற மாதிரி அந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த தியாகியை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்காக எங்க அப்பா விட்டு போன ஒரே ஒரு சொத்து அரக்கரவன் நிலம். இவன் நம்ம சொத்துங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சொத்தை நான் அடமான வைக்கிறேன். அவன் படிக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவன் வந்தா அவன்கிட்ட எந்த தகராறும் பண்ணிக்காத. சரிங்க. சாப்பிட சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி அப்பா அதே காலேஜில் சேர்த்து விடுவாருன்னு அவங்ககிட்ட சொல்லு. நோ 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 நான்சே, நீ ஒன்றும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தெல்லாம் படிக்க வேண்டாம். பேசாம டீச்சர் ட்ரைனிங் படி. அதுக்கு தான் ஃபீஸ் எல்லாம் கம்மி, பணம் மிச்சமாகும். நோ டாட், ஐ வாண்ட் டு பிகம் a professional. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து SRK காலேஜ்ல தான் சேர்ந்திருக்காங்க. என்ன அங்க சேர்த்து விடுப்பா ப்ளீஸ்.
நான்சி அவர் கிடைக்கிறாரு. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டியாமா? என்ன கோர்ஸ் எடுத்திருக்க? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. வெரி குட். இந்த கோர்ஸுக்கு தான் அமெரிக்கால நல்ல ஃபியூச்சர். எப்ப ஃபீஸ் கட்டணும்? எது? எப்ப ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் கட்டறதுக்கு உங்ககிட்ட எது பணம்? ஏமா உங்க அப்பச்சிக்கு இதை அனுப்பிச்சு வச்சாளா? இந்த மாதிரி அதிகமா நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா டெய்லி 2 மணிக்கு மேல நான் கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்தேன். நான்சி உனக்கு 3 வருஷத்துக்கு ஃபீஸ் ரெடிமா? வா நம்ம போய் கட்டிட்டு வந்துடலாம். இது 3 வருஷம் ஃபீஸ் ரெடியா? யூ கம். ஆஹா, என்னடா இவ்வளவு அக்கறையா இத்தனை வருஷமா கல்லா பொட்டியில வந்து உட்கார்ந்தாளேன்னு பார்த்தேன். கல்லா பொட்டியில டெய்லி கலெக்ஷன் ஏன்டா குறையுதுன்னு இப்பதானே புரியுது. இல்ல அபிபு, காலேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியால, உனக்கு இஸ்லாமிக் காலேஜ் சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களே, அனிபாபாயை கூட்டிட்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடல. என்னது இஸ்லாமியா காலேஜா? அதுல நான் படிக்கணுமா? அப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான் ஏற்கனவே எஸ்ஆர்கே காலேஜ்ல அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட நான் வாங்கியிருக்கிற மார்க்குக்கு நிச்சயமா சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பைத்தியாதனா பேசிட்டு இருக்கான் இவன்? நமக்கு இருக்கிற வசதி அங்கெல்லாம் படிக்க வைக்க முடியுமா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? என் மார்க் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் ரேங்க் என்னன்னு தெரியுமா அவருக்கு? நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் சொல்லிட்டேன். இல்ல நான் ஒன்னும் பேனு கீழே உட்காந்துட்டு காலாட்டிட்டு வேலை செய்யல, கோட்டு சூட்டு போட்டு டேபிளுக்கு கீழே கை நீட்டி பணம் வாங்கல, ஓடி ஓடி உழைக்கிறேன்ல, சென்ட் பவுடர் திருட்டு விசிட்டு விக்கிறேன்ல, மொப்பா சம்பாதிக்க சம்பாத்தியத்துல பாதி காசை போலீஸ்க்கு மாமூல் தரல, இல்லைன்னா அவன் நோண்டி நொங்க எடுத்துருவான்ல, அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போக மிச்சத்தை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்து அதுலதான் குடும்பம் நடத்துறல. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற காலேஜ்ல நான் படிச்சா உங்களை மாதிரி தான் ஆயிருவேன் நான் லைஃப்ல. நான் சொல்ற காலேஜ்ல படிக்க வச்சீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயோ போயிருவேன்ப்பா. இத பாருங்க, இன்ஜினியரிங் படிக்க வைக்கலன்னா அப்புறம் நான் ஓடி போயிருவேன். அம்மா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவேன். பாத்தியாவே படிச்ச மாதிரியா பேசுறான்? எவ்வளவு திமிரா பேசுறான் பாரு. இங்க பாருமா, இஸ்லாமிய காலேஜில் படிச்சோம்னா நம்ம ஜாதிக்காரன் சொல்லி பண உதவி பண்ணுவான். அந்த காலேஜ் அப்படியா? இதுக்கப்புறம் நீ புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி என்ன பண்ணிட்டு போ, என்ன விட்டு. மத்த காலேஜ்ல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். என்னால முடியாதுமா. இத பாருடா, சாப்பிடு. என்னடா வாப்பா அவனை வஞ்சிட்டு போயிட்டாருன்னு மனசு கஷ்டப்படுறியா? எப்படி நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கிறது? நீ சொல்ற காலேஜ்ல சேரணும், அவ்வளவுதானே? பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். எப்படி? அத பாரு, உன் தாதியம்மா கழுத்துல 10 சவரன் செயின் ரொம்ப நாளா மின்னிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, என்னது? முழுசா கேளுங்க. நீ என்ன பண்ற? ஒரு கவரிங் நகை கடைக்கு போய் டிட்டோ அதே மாதிரி ஒரு செயினை வாங்கிட்டு வர. நைட்டோட நைட்டா பித்தளை செயினை உன் தாதியம்மா கழுத்துல போட்டு தங்க செயினை அபேஸ் பண்றோம். உன் காலேஜ் ஃபீஸ் ரெடி. ஓகே ஓகே, டபுள் ஓகே. நான் அப்பவே நினைச்சேன், ரொம்ப நாளா அந்த செயின் உன் கண்ணை உறுத்திட்டு இருந்ததுல. ஐ நோ. சரி சரி, அடக்கி வாசிப்போம். அது காதுல விழுந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு என்னைக்குடா காது கேட்டிருக்க? நீ முதல்ல சாப்பிட்டு சூடு ஆறிச்சு பாரு. இது வித்து காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கோ. பெரிய படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த தாதிமாவை மறந்துடாதரா. ஐயோ தாதி, எனக்கு அடிக்கடி காது கேட்கும். அதுவும் என் பேராண்டிக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா காது கேட்கும். అన్నయ్య బాగున్నారా? బద్రి நல்லா படிக்கிறானா? ஓகே ஓகே. చెప్పు చెప్పు. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? ஆமா. ஆனா எல்லாரும் அத பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. தேங்க்ஸ். ஆமாமா, அதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏடுకొండల வாடா. காலேஜ்ல கண்டிப்பா என்ன சேர்த்துருவாங்கப்பா. நோ ப்ராப்ளம். யாரடி அது ఫోన్ல? అమ్మా ఫ్రెండ్మా. ఉన్న విడ ஒரு మార్క్ కమ్మిగా ఉంటే మాట్లాడకు, ஒரு మార్క్ జాస్తిగా ఉంటే మాట్లాడు. అర్థమైందా? நல்லா படிக்கணும், அமெரிக்கா போகணும், இது மட்டும் தான் உன் மனசுல இருக்கணும், தெரியுமோ? ஏவண்டி? என்னடி? எங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல பணம் அனுப்பிச்சிருக்கானா. அப்படியா? உங்க ஐடி இந்த நம்பரும் கொடுத்தா பணம் கொடுத்துருவாங்க. சரி இந்தாங்க. அப்புறம் எங்க அண்ணன் பையன் பத்ரி இல்ல, அவனும் பயோடெக் படிக்கிறானா. சீக்கிரம் கிளம்புங்க, ஃபீஸ் கட்டால கதா. சுளுக்கிக்க போடுற மெய் மறந்துட்டியா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் இன் ஒன்ஸ் லைஃப். உன் விருப்பப்படியே எஸ்ஆர்கே காலேஜ் ஓகே ஆயிடுச்சு. லோன் அப்ளை பண்ணிருந்தல்ல, செக் எடுத்து நேரா காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. என்ஜாய். தேங்க்ஸ் பாப்ஸ். என்னப்பா என்னமோ செக்குங்கறீங்க கடங்கறீங்க? இந்த காலத்து எஜுகேஷன் அப்படி இருக்குப்பா. அந்த காலத்துல இந்த காலேஜ் படிக்க வைக்கிறது 2000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன். எஜுகேஷனுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன்.
ஓகே ஆயிடுச்சு. இப்போ கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டாங்களோ? போக போக விபச்சாரமாக்காம இருந்தா சரி. வந்தே மாதரம். டேய் அப்பா, என்னையா? ஒன்னதான்ப்பா. நான் அப்பான்னு தானே சொன்னேன், தப்பா ஒன்னும் சொல்லலையே. காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே என்ன நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணாங்கடி. தெரியும் தெரியும், இவ்ள நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. லவ் அம்மா, வந்துச்சு. நீ என்ன சொன்ன? என்ன சாப்பிடுறீங்க? எல்லாத்தையும் விரல விட்டு வீணை வாசிக்கிற மாதிரி நக்கிட்டு வர. ஆமா, நக்கனா. அதுக்கு என்ன இப்போ? நீ நக்கிட்டு வரத நாங்க சாப்பிடுறோம். எதுக்காக நக்கணும் தெரியுமா? எதுக்காக? நல்ல கேள்வி. டேய், எல்லாத்துலயும் உப்பு புளி காரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன்டா. அதுக்கு ஸ்பூனை யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே? எக்ஸாக்ட்லி. ஸ்பூன்ன்றது வெப்பாட்டி மாதிரி, கைன்றது பொண்டாட்டி மாதிரி. யாருக்கு உண்மையான டேஸ்ட் தெரியும்? அதுக்காக நீ நக்கினத நான் காசு கொடுத்து சாப்பிடணுமா? டேய், நான் நக்கந்து எப்படி சொல்றீங்களே? நாய் நக்கந்தே நாங்க சப்ளை பண்ணிருக்கோம்டா. உட்காரு. ஏண்டா ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரும்போது எப்படி இருந்த? வையாபுரி மாதிரி இருந்த. இப்போ சின்ன தம்பி பிரபு மாதிரி குண்டா கொழு கொழுன்னு இருக்கிற. எல்லாத்துக்கும் கேண்டீன் சாப்பாடு தானடா காரணம். என்ன பண்ண சாப்பிட சொல்றேன்? எனக்கு சாம்பார் சட்னி எல்லாம் வேணாம், வெறும் தோசை இட்லி மட்டும் கொடுங்க. அதத்தான் நீங்க நக்கி இருக்க மாட்டீங்க. டேய், அது ராத்திரி மாவு ஆட்டும் போது நக்கி ஆச்சுடா. பிச்சை, டேய் பிச்சை, வாடா. அத வரனே. என்ன அந்த பிச்சை ஒன்ன பிச்சைன்றா? டேய், என் பேரு பிச்சை, அவன் தொழில் பிச்சை. சும்மாடா. அவன் பகல் பிச்சை, இவன் ரா பிச்சை. டேய் பிச்சை, படம் கட்டிடுடா. ஆமா ஆமா. டேய், எல்லாரும் எதிலும் பிச்சை பிச்சைன்னு கூப்பிட்டு மானத்தை வாங்காதடா. நீயும் நானும் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா தானே படிச்சிருக்கோம். ஏதோ நீ கேட்டரிங் படிச்சுட்டு கேண்டீன் வச்சுக்கிற, நான் ஒண்ணுமே படிக்காம பிச்சை எடுத்து உனக்கே கடை கொடுக்கணும்ல. எல்லாம் என் தலையெழுத்து. என்னண்ணே அந்த ஆள்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரீங்க? டேய், அவன் பிச்சை எடுத்து கொடுக்குற பணத்தை தாண்டா பிசினஸ்ல விட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். 100க்கு 3 ரூபாய் வட்டி. என்னன்னு அவன் பேங்க் கூவி கூவில லோன் தரான். கிரெடிட் கார்டு வாங்கினா தேய்ச்சா காசு. தேய்ச்சா காசா? கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்ட்ரெஸ்டும் கம்மி. இனிமே அவங்கிட்ட நீங்க காசு வாங்காதீங்க. அவங்க பேசாத, அவன் காதல விழுந்துற போது. அது மட்டும் இல்ல, அவன் பிச்சை எடுத்து கொடுக்குற மீதி சோத்தையெல்லாம் கேண்டீன்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா? டேய், ராத்திரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருந்து? செம டேஸ்டா இருந்துச்சு. அதுவே அவன் கொடுத்த மிச்சம் தான்டா. அன்னைக்கு ராத்திரி இப்ராஹிம் ராவித் ரோட் கல்யாணத்துக்கு போயிருந்தான். நீ அழுவதா சொல்லலாம். நிறைய படிக்கணும். இன்னும் 5 நாள் கழிச்சு செமஸ்டர் வேற. ரொம்ப டஃபா இருக்கு. என்னம்மா சாப்பிடுறீங்க? இன்னைக்கு திங்கட்கிழமை, ஏகாதசி. சாப்பிட மாட்டேன். அப்ப செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சஷ்டி விரதம். நான் சாப்பிட மாட்டேன். புதன்கிழமை பிரதோஷம். நான் சாப்பிட மாட்டேன். அப்ப வியாழக்கிழமை ராகவேந்திராக்கு. ரஜினிகாந்துக்கா? ராகவேந்திராக்கு. அப்ப வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு. அப்புறம் சனி ஞாயிறு காலேஜ் லீவு. இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து சாப்பிடாம இருந்தா நான் கடை முட்டு ஊருக்கா போறது? ஏமா வரீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு. என்னம்மா நீங்க உடம்ப பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க என்னம்மா சாப்பிடுறீங்க? I want pizza, sizzlers, burger. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. burger. என்னம்மா கர்ப்பூன்ற ஒண்ணுமே புரியலையே. burgerனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. பிச்சை, இந்த பன்ல சாண்ட்விச் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுதானே பர்கர். பர்கருக்கு தெரியுது, பர்கர் எனக்கு தெரியல. இந்த பாருமா, இங்க இட்லி தோசை பூரி பொங்கல் தான். நீ என்னமா சாப்பிடுற? இட்லி சாப்பிடுறியா? இட்லி ராகுலுக்கு பிடிக்காதே. தோசை குருவுக்கு பிடிக்காதே. உப்மா கிஷோருக்கு சுத்தமா பிடிக்காதே. சரி, பொங்கல் சாப்பிட்டத வினோத்துக்கு தெரிஞ்சா அப்புறம் பேசவே மாட்டான். யாருமா இந்த ராகுல், குரு, கிஷோர், வினோத் எல்லாம்? இவங்க எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன். அப்ப நீ பட்டினி கிடந்தே சாவு. வெறும் தண்ணி மட்டும் கொடுங்க. அது எனக்கு பிடிக்காது. இப்படி யாருமே ஒண்ணுமே சாப்பிடலன்னா நான் கேண்டீன் முட்டு ரோட்டுக்கா போறதே. இந்தம்மா இட்லி சாப்பிடுறியா? நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே. இது ஆர்டர் இல்ல, ரெக்வெஸ்ட். இட்லி பெரட்டி பாரு அபிராமி. மை காட். எதுக்கு நீ என்ன அடிக்க வர? உன் வயசு என்ன என் வயசு என்ன? எனக்கு போய் லவ் லெட்டர் கொடுக்குற? ஐயே, உனக்கு யார் லவ் லெட்டர்? நானா கொடுத்தேன். அங்க பாரு ஆல்பர்ட், அவன் கொடுத்தான்.
சாரி மாஸ்டர். உன்னை லவ் பண்ணணுன்றதுக்காகவே அவன் அரியர்ஸா குவிச்சு வச்சு அவன் பேரே அரியர்ஸ் ஆல்பர்ட்னு ஆயிப்போச்சுமா. இதோ பாருமா, நீ சொல்ல போற பதில வச்சுதான் அவன் இதயம் முரளியா இல்ல உதயம் நாகார்ஜுனவன்னு தெரியும். என்ன சொல்ற? இதயமே இதயமே உன் மௌனம் என்னை. மாஸ்டர், ஒரு பாலித்தீன் கவர் கிடைக்குமா? எதுக்கு? அவர் இட்லிய ஞாபகமா எடுத்து வச்சுக்க. ஞாபகார்த்தமா தான் அந்த இட்லியே வச்சிருந்தேன். அவ்வளவு பழசு. அபிராமி என்ன சொன்னானே? அபிராமி ஏன்டா அப்படி அலையிற? எக்ஸாம் ரிசல்ட் கூட அப்படி அலைஞ்சது இல்லையே. அரியர்ஸா கூச்சி வச்சிருக்கிற. ஏன்டா 4 வருஷமா 2 பேரும் ஒன்னா தானே படிச்சிருந்தீங்க. அப்ப லவ் சொல்ல வேண்டியதானே. ஃபைனல் இயர்ல வந்து ஏன் உயிர் எடுக்கிற? எல்லாம் ஓகே ஆயிரும். இந்தா முதல்ல எடுத்து வச்சினால 2 இட்லி, அதுக்கு பில்ல கொடு. 2 இட்லி 200 ரூபாயா? டேய், இட்லி 20 ரூபாய் தான்டா, மத்தெல்லாம் டாக்ஸ். எஸ்டி டாக்ஸா? எஸ்டினா சேல்ஸ் டாக்ஸ், விடினா வேட் டாக்ஸ். அது என்ன எல்டி? எல்டினா லவ் டாக்ஸ். டேய் பிச்சை, அந்த கிரெடிட் கார்டு காரனுங்க என்ன தேடி வரானுங்க. உள்ள இருக்கன்னு சொல்லாதடா. பிச்சை எங்கயா? பிச்சை எங்கயா? நான் தான் பிச்சை. யோ, நீ இல்லையா ஓனர்? பிச்சை எங்கயா? பிச்சையா? அதான் ஓடுறா பாரு. டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏதாவது கடை வாங்குறதா எங்கிட்ட வாங்குடா. இந்த கிரெடிட் கார்டுல வாங்க வேணாம்னு சொன்னேன், கேட்டியாடா? இப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து அடிக்க வர்றாங்கடா. உனக்கு ஃபீல் கூட எவனுக்குமே இல்லடா. என்னடா எலும்பா வச்சு கட்டினுங்கற? ராத்திரி ராஜ்கிரண் வீட்டுக்கு போனியா? கவர்ச்சோடல இருக்கீங்க. அது ஏன்டா கேக்குற? எந்த திருட்டு தடின்னு என் போன் நம்பர் கொடுத்துட்டான் போல இருக்கு. பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டை கொடுத்து தேச்சா காசு எனக்கு இப்ப தோச்சு அடிக்கிறானுங்கடா. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? போட்டு பேரை கேட்டு தேடி வந்து லோனு தந்து கஸ்டமரா ஆக்கி கொண்ட மீனா, கால் சென்டர் மீனா, உன் என்கவுண்டரில் மாட்டிக்கின வீணா, விழுந்துட்டன் தானா. ஆசை வார்த்தை காட்டி நீ கேட்கிறியே பாக்கி, அடியாள தினம் அனுப்பி பயம் காட்டிறியே மிரட்டி. Saya cinta you, pretty sensing tanah lemah. அண்ணா சால ரோடு அது முழுதும் உங்க வீடு, அந்த ஆளை பிடிக்கும் கும்பல கண்டாணி ஓடு. அண்ணா சால ரோடு அது முழுதும் உங்க வீடு, அந்த ஆளை பிடிக்கும் கும்பல கண்டாணி ஓடு. கடனால படும் பாடு காரணம் கடிக்காடு, அது எல்லோரையும் கொல்லும் ஐசியூ வார்டு. இங்க கால மாட்டில் பால கறக்கும் ஆளுமா, அந்த சவுக்கார் பேட்டை சேட்டே கொஞ்சம் மேலுமா. Alla bete, gentle alla bete, alla bete, gentle alla bete. Jata bumarate, alla be alla be, elate alla be.
ரூபாய் நோட்டு அத வட்டியாக போட்டு கந்து வட்டியையோ தாண்ட உங்க 2 ரேட்டு 500 ரூபாய் நோட்டு அத வட்டியாக போட்டு கந்து வட்டியையோ தாண்ட உங்க 2 ரேட்டு நான் மயங்கி விட்டது உங்க விளம்பரத்தை பார்த்து பல பிளாங்கு செக்க கொடுத்து என் பிரிஸ்டேஜைய கெடுத்து இப்ப நடு தெருவுக்கு வந்து விட்டேன் நானுமா எந்த ஜென்மத்திலும் வாங்க மாட்டேன் லோனுமா உங்ககிட்ட லோனுமா போன போட்டு பேரை கேட்டு தேடி வந்து லோனு தந்து கஸ்டமரா ஆக்கி கொண்ட மீனா கால் சென்டர் மீனா ஓ என்கவுண்டரில் மாட்டிக்கின வீணா விழுந்துட்டேன் தானா ஆசவாச காட்டி நீ கேட்கிறியே பாக்கி அடையாளத்திலோ அனுப்பி பய காட்டிறியே மிரட்டி Hey, show me, mother, baby. Come on now, and now, show me. Keep on listening to practice, like a piece of hell, so payday. All the bambole, fingers, I jinta you. Pretty, I think, I'm a mother. ஏண்டி ஜீன் தெரப்பி டெஸ்ட்ல உனக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வந்துருச்சாமே? ஆமாண்டா, இனிமே எதிர்காலத்துல கேன்சர் டிசீஸ் வர வாய்ப்பே இல்ல. முதல்ல இந்த ரிசர்ச்சை கொண்டு போய் ப்ரொஃபசர் கிட்ட சப்மிட் பண்ணனும். என்னது ப்ரொஃபசர் கிட்ட சப்மிட் பண்ண போறியா? லூசு, என்ன ஆகும் தெரியும்ல, யோசிச்சு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆன்கோஜீன் பத்தி ஒரு நியூ ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன பண்ணலான்ற? ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா? நோபல் பரிசு அனுப்ப சொல்லி சார் அசைன்மெண்ட் எழுத சொன்னேன், அதை போய் பார். படிக்கிற வயசுல கண்டுபிடிப்பான். லுக்கியா கைஸ், இந்தியால எந்த விஷயத்துக்கும் மரியாதை கிடையாது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நம்ம இங்க சப்மிட் பண்றதோட அப்ராட்ல சப்மிட் பண்ணனா நமக்கு பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், டாலர்ஸும் கிடைக்கும். யா, அப்சல்யூட்லி ரைட். See, நான் இன்டர்நெட்ல ஜீன் தெரப்பி பத்தி ஏற்கனவே ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அமெரிக்கால மேரிலாண்ட்ல இதை பத்தி இன்டென்ஸ் ரிசர்ச் நடந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, இதை நம்ம அவனுங்க கிட்ட போய் சப்மிட் பண்ணோம்னா வேர்ல்ட் லெவல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். நீ சொன்ன மாதிரி டாலர்ஸும் கிடைக்கும். பட் இங்க எவங்க கிட்ட போய் கொடுத்தோம்னா என்ன, இதுதான் கிடைக்கும். மிஸ்டர் பிச்சை. எஸ். என்ன டீச்சர்? சாரி, குட் மார்னிங் மேடம். என்ன மேடம்? என்னது? லவ் லெட்டர். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே ஓரலையாய் வந்தே என்னை அடித்தாய், கடலாய் மாறி பின் என இழுத்தாய், என் பதாகை தாங்கிய உன் முகம். ஹலோ, என்ன மேடம்? இந்த லெட்டர் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வெயிட் பண்ணுங்க, பதில் சுட சுட ஆவி பறக்க வருது பாருங்க. டேய், அந்த ப்ரொஃபசர் கவிதா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்கடா. அண்ணே, கை கொடுங்கண்ணே. கை கொடுங்கண்ணே. அண்ணே, மிஸ் பண்ணிடாதீங்கண்ணே. டேய், எப்படிடா அவங்க படிச்ச ப்ரொஃபசர், நான் சாதாரண கேண்டீன். உங்களுக்கு இருக்கேன் கெபாசிட்டி. அழகுல நீங்க ஒரு யூனிவர்சிட்டினே. உங்க கண்ணுல தெரியுதுண்ணே எலக்ட்ரிசிட்டி. மொத்தத்துல நீங்க ஒரு ஃபிலிம் சிட்டி. சக்சஸ் பண்றீங்க, கிஸ்ஸ வாங்குறீங்க. அண்ணே, நீங்க ஒரு பழம். என்னமா? அண்ணே, அவன் என்ன சொல்ல வரான்னா, காதல் வர வரைக்கும் ஒருத்தன் காய், காதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கனி. அதுக்கு என்னடா கலைஞர் மாதிரி பேசுற? பழம் நான் சொல்றேன். முதல்ல நீங்க அவங்க கிட்ட போறீங்க, உங்க லவ் சொல்றீங்க. என்னது இது? இட்லியே பிரட்டி பாருங்க. உங்கள் காதலை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் கலாப காதலன் கேண்டீன் ஓனர் ராபிச்சை. வாட் இஸ் திஸ்? இது என்னுடைய டச். இது என்னோட டச். ஏயா ஹெச்ஓடி ராம்பால் கொடுக்க வேண்டிய லெட்டர் உனக்கு கொடுத்த லெட்டர் நினைச்சுக்கிட்டியா? யாரு அந்த சொட்ட தலைனா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவரை பத்தி தப்பா பேசாத. அவரு என்னோட ராம்பால். இந்தாங்க 200 ரூபாய். இந்த லெட்டர் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் 200 ரூபாய். உங்களை மாதிரி ப்ரொஃபசர்லாம் 2000 ரூபாய் ஆகும். 20,000 பண்ண கூட பரவாயில்ல. ஆனா நான் ராம்பால ரீச் பண்ணேன். ராம்பால ரீச் பண்றதுல இரு, பசங்களை டீச் பண்றதை விட்டு. ஐயோ,
சாப்பிடுவ? இந்த பார் என்ன கோவப்பட வைக்காதாமா. ஐயோ சாரி சாரி, இனிமே சாப்பாடை பத்தி கேட்கவே மாட்டேன். அத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா சின்ன கண்ணு கூப்பிட்ட பாத்தியா, அதான் ஒரு ஓரமா வலிக்குது. ஏன்? நான் தான் அமெரிக்கா போறேன்னு தெரியல உனக்கு. சின்ன கண்ணு கூப்பிடாத, இனிமே ஸ்டைலா ஜினாக்ஸ் கூப்பிடு. ஸ்நாக்ஸ் லஞ்ச்னு. டேய் ஸ்நேக்ஸ் ஸ்நேக்ஸ்னு பேர் வச்சுக்காதடா, அப்புறம் பாம்பு நினைச்சு கொண்டு போறானுங்க. கிண்டல் பண்ணாங்கண்ணே. நான் அமெரிக்கா போய் இறங்கணும் உடனே திரும்பி வந்துருவேன்றியா? அண்ணே உங்களை கூட்டுக்கண்ணே அமெரிக்காவுக்கு. டேய் அமெரிக்கா வந்து நான் என்னடா பண்றது? கேண்டீன் வைக்கலாமே, லவ் லெட்டர் கொடுக்கலாமே. அங்க ஜோடி சேர்த்து வச்சா வெள்ளக்காரி முத்தம் கிடைக்கும். ஆமாண்ணே, நீங்க அமெரிக்கா போயிட்டு வாங்க, நான் கேண்டீன் பாத்துக்கிறேன். ஹோட்டல் ஓனர் எப்ப சாவான், ஹோட்டல் எப்படி அமைக்கலாம்னு ஐடியா பண்றியா? நீ அங்க போய் நில்லு, சாம்பாரை டெஸ்ட் பண்ணி நக்கி பார்த்து அப்புறம் சொல்றேன் நீ போறியா நான் போறேன். நான் போட. ஏன்டா அப்படி அமெரிக்கா அமெரிக்கா அலையறீங்க? அமெரிக்காக்கு நீ போட, நான் எதுக்குடா? அண்ணே என்ன நீ நான் பிரிச்சு பேசுறீங்க? நீ நான் சொல்லி பாருங்க, உதடு ஒட்டாது. நாமன்னு சொல்லுங்க, உதடு ஒட்டோன்னு. என்னண்ணே திருக்குறளா சொல்றான்? திருக்குறளா? நீ காலேஜ் வரைக்கும் வந்துட்டியா? இதுல அமெரிக்கா வர போறேன்டா இவன். உன் பாஷையில சொல்றேன் கேளு. அசின் த்ரிஷா ஸ்னேகான்னு சொல்லி பாரு, உதடு ஒட்டாது. நமிதான் சொல்லு, உதடு ஒட்டும். ஆமாடா ஒட்டுதுற. அப்படியே ஒட்டிக்கு போதுடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? எதுக்குடா உங்களுக்கு அமெரிக்கா? ஏன்டா இந்த சட்னி பாத்தீங்களாடா நீங்க? தோபா, இது சிவப்பு, இது வெள்ளை, இது பச்சை. டேய் தேசிய கொடி கலர்ரா. உங்களோட உணவோட தேசிய உணர்வை ஊட்டுறேன்டா. இங்க பார், தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாயுதே. இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம், இனிக்கும் மெல்லிசை பாயுதே. மச்சி பாவண்டா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டாரு. எதே உணர்ச்சி வசப்பட்டனா? இத பார், கொலை பண்ணா எனக்கு வீசா கிடைக்கனால உன்னை உயிரோட விட்டு போறேன். இனிமே எவனாச்சுக்கு அட்வைஸ் பண்ண, உன் கேண்டீன் இட்லியாலேயே அடிச்சுக்கோங்க. என்னம்மா நீ ஒண்ணும் சொல்லியா? Don't use spectacles to see others. Use a mirror to see yourself. Exactly. இவனுக்கு சொன்னதாவது புரிஞ்சுது, இவ சொன்னது ஒண்ணுமே புரியலையே. அண்ணே நான் தானே பிச்சை. வணக்கம் வணக்கம். என்ன ஏதாவது குடியரசு தினத்துக்கு கொடியேத்த வரணுமா? இல்ல உனக்கு தான் ஏத்த போறான். எனக்கு கொடியேத்த போறீங்களா? நான் ஒண்ணும் அப்படி பெரிய தியாகம் பண்ணலையே. அதுதான் இப்ப பண்ண போறீங்களா? தியாகம் பண்ண போறேனா? என்ன சொல்றீங்க? அதான் இந்த ஆல்பர்ட். ஆமா ஆல்பர்ட் 4th இயர் ஸ்டூடண்ட், நல்லா தெரியும் எனக்கு. அந்த அபிராமி. ஆமா ஃபைனல் கேர்ள். ஏன் இப்படி 2 பேர் பிச்சை வைக்கிறீங்க? சேருங்க. 2 பேரும் நான் தானே சேர்த்து வச்சேன். அன்னைக்கு 2 பேரையும் உதயம் தியேட்டர் சினிமா பார்க்க நான் தான் போக வச்சேன். சத்தியமா? சத்தியத்துக்கு இல்ல, உதயத்துக்கு. அப்படியா? வாடி. டேய் செல்ல குட்டிங்களா? செல்ல குட்டிங்களா? பேர குட்டிங்களா? செல்ல குட்டிங்கன்னு யானை குட்டி மாதிரி நிக்கிறாங்க. இவர்தான் காதல் கைடா. இவரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஐயோ ஐயோ அண்ணே ஓடுடா. வீட்ல இருந்து போன் வந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கறேன். டேய் லீவ் கேக்குற நேரம் மாடாது. ஐயோ எடுத்துக்க. இந்த ஆள் எந்திரிக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு மேல ஆகும். அண்ணே என்னடா? பல்லாவல இருந்து 3000 பணம் எடுத்துக்கனே. வண்டலூர் சூப் போயிட்டாருண்ணே. எவ்வளவு வேணா எடுத்துக்க. இனிமே இந்த ஆள் கேண்டீன் திறக்கிறதே கஷ்டம் தான். காதல் கைடா நீ. இனிமே யாரையாவது ஜோடி சேர்த்து வைக்க நினைச்ச உன் உடம்புல உயிர் இருக்காது. காதல் தோல்வியில எத்தனையோ ஜோடிக்கு தற்கொலை பண்ணிக்குது. நான் ஜோடி சேர்த்து வைக்கிறது தப்பாடா? தப்பே இல்லனே. ஆமாண்ணே. கொஞ்சம் திரும்புங்க. என்ன ரத்தத்துல கையெழுத்து போடுறான்? செகண்ட் இயர் அமுதா, கண்டிப்பா மறக்காம கொடுத்துடணும். அண்ணே கொடுக்கும் போது இதை ஏறத்தன்னு சொல்லுங்க, சரியா? Hey, where you from, babe? USA. You know something? My friend and I are going to fly to your country very soon. Oh, it's great. Mm-hmm. So you should probably get used to it before you come over. Bye. Hey, wait a second. Where you going? Stop. You know, I like your t-shirt a lot. Thank you. I like it so much, I want to take it out for a drive. Come on. Hey, வாரண்டி.
மா என்ன பண்ற? கிழிஞ்ச பேண்ட தைச்சுக்கிட்டு விடுவாங்க. இருக்கேன். கீஞ்ச பேண்ட் தைச்சிட்டு இருக்காங்களா? என்னமா இது 2500 ரூபாமா? ஏய், கிழிஞ்ச பேண்ட் 2500 ரூபாயா? ஆமா கீஞ்ச பேண்ட் தான் 2500 ரூபாய். பின்ன தைச்ச பேண்ட் 2500 ரூபாய். அமெரிக்கா ஃபேஷன் மாதிரி என்னமா கீஞ்ச பேண்ட போய் தைச்சிட்டு இருக்கற? கீஞ்சா தான் ஃபேஷன். பா உன் புருஷன் வாயை போய் தை. அட பாவி, 2500 ரூபாங்கறான், கிழிஞ்ச பேண்ட்ங்கறான், அமெரிக்கா ஃபேஷன்ங்கறான். டேய், அமெரிக்கா போய் இதாம அமெரிக்கா ஃபேஷன் வெள்ளக்கார பண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துற போறடா. அமெரிக்கால இருக்கிற பத்ரி மாமாக்கும் நோக்கு கல்யாணமாமே அம்மா சொல்லிட்டு இருந்தா. அந்த மூஞ்சியை எவாடி கட்டிப்பா. அம்மா போடுற கணக்கு வேற, நான் போடுற கணக்கே வேற. என் அறிவையும் திறமையும் யூஸ் பண்ணிட்டு யூஎஸ்ஏல போய் எப்படி செட்டில் ஆக போறேன்னு பாரு. என்னல அமெரிக்கா போற கனவா மொட்டை மாடியில அம்மா சொன்னால துபாய் போக மாட்டேன் அமெரிக்கா தான் போவேன்னு சொன்னியாமே, அதெல்லாம் முடியாதுல, நீ துபாய் தான் போற. என்னால துபாய்க்கெல்லாம் போக முடியாது, நான் அமெரிக்கா தான் போவேன். அம்மா என்னம்மா இது புது குழப்பம், இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணு ப்ளீஸ். டேடே, வாப்பா சொல்றத கேளுடா. எனக்கு என்னமோ வாப்பா சொல்றதுதான் சரின்னு படுது. அம்மி நீயுமா? டேய், அமெரிக்காவில மத கலர் ஜாஸ்திடா, இனக்கலர் ஜாஸ்திடா. அங்கெல்லாம் போனா நம்ம எல்லாம் வந்து அதெல்லாம் சரியா வராதுடா. இங்க பாருடா, பேசாம நான் சொன்ன மாதிரி துபாய்க்கு போடா. நான் எல்லாம் அந்த காலம் துபாய்க்கு போனதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாட்டாவது வாங்க முடிஞ்சது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்கதான்டா இருக்கிறாங்க. துபாய்க்கு போ, இஷ்டம் இல்லையா அபுதாபிக்கு போ, இல்ல சவுதிக்கு போ. சவுதியா? நானா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. இத பாருங்க, நம்ம ஆளுங்க இருக்கிற துபாயை விட நின்னு பேசு. திரம் மதிப்பை விட அமெரிக்கன் டாலருக்கு தான் மதிப்பு அதிகம். சரியா? துபாயில 4 வருஷம் வேலை செய்யறதும் அமெரிக்கால 1 வருஷம் வேலை செய்யறதும் ஒண்ணுதான். ஏன்டா நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியாடா? ஏன்டா இப்படி ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டு இருக்கிற? படிக்கும் போதும் பிரச்சனை, காலேஜுக்கு போகும்போதும் பிரச்சனை, துணிமணி வாங்கி கொடுக்கும் போதும் பிரச்சனை. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறமே, எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்காதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்றீங்கல்ல, நானும் கஷ்டப்பட்டு தானே படிச்சேன். அதுல ஏதாவது குறை வச்சனா? அதுல ஏதாவது குறை வச்சனா? நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கேன். டிபார்ட்மெண்ட் 3rd நான். அமெரிக்கால 8ஓட கூப்பிடுறான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? டேடே, இத பாருடா, வாப்பா சொல்றத கேளுடா. அவர் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவாரு, அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? ஐயோ அம்மி, நான் சொல்றது கேளு. நான் செய்ய போற வேலைக்கும் படிப்புக்கும் ரெகக்னிஷன் மதிப்பு எல்லாம் துபாயில எல்லாம் கிடைக்காது, அமெரிக்கால தான் கிடைக்கும். யார் கிடைக்காதுன்னு சொன்னா? துபாயில கிடைக்கும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுப்பா. பாருங்க, இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டி வரும். நீ தற்கொலை பண்ணிட்டா கூட என் கண்ணு முன்னாடி இங்கதான் சாகணும். எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் சாகணும் ஒத்துக்க மாட்டேன். அப்பா, நான் சாகறதுக்கு யுஎஸ்ஏ போல, சாதிக்கிறதுக்கு போறேன். அது முதல்ல புரிஞ்சுங்க. என்ன பண்ணுவி எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட பேசுற வழி கொண்டு வா, இல்ல நடக்கிறதே வேற. என்னல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பே அப்படி இப்படின்னு. இப்ப என்ன, வாப்பாவை உன் வழிக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா, என்ன வளர்றாரு அவரு? நீ அமைதியாரு. அவரை உன் வழிக்கு கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. போமா, ஸ்கூலுக்கு இப்படிதான் பண்றாரு, காலேஜுக்கு இப்படிதான் பண்றாரு, அமெரிக்கா போனாலும் இப்படிதான் பண்றாரு. வரட்டும்டா, இன்னைக்கு எப்படியாவது சம்மதிக்கலாம். இப்படி வா, இப்படி ஏன்டா இப்படி தலைகுல தெரியுறீங்க? உன்ன மாதிரி மாணவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பேசுறா போச்சா? அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், அங்க போறேன், இங்க. ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் எப்படி விசில் அடிக்கிறான் பாரு. சொல்லுங்க. ஏன்டா அமெரிக்கா போய் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 4000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் அப்பா அம்மா கூட ஒன்னா இருக்கிறது பாருங்கடா. இப்படி வா. காது கேக்குது. காது கேக்குதா? நான் சொல்றதையும் கேளு. ஒருத்த மரம் உச்சிக்கு போகணும்னா 2 வழிதான். ஒண்ணு எவனாவது வந்து தூக்கி விட்டா மேல ஏறது, இல்ல அவனே முயற்சி பண்ணி மேல ஏறது. அதான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணுங்கப்பா. ஐ எம் a watchman. I know. You know? Yes. Thank you. என்னால அவ்வளவுதான் முடியும். தெரியும், உங்களால அவ்வளவுதான் முடியும் தெரியும். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, நான் சொல்றதே கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. நான் ஏழையா பிறந்தது என்னோட தப்பு இல்ல. ஆனா நான் ஏழையாவே வாழ்ந்தேனீங்களே, அது தப்பு. கை தட்டுறியா நீ? சப்போர்ட் பண்றியா நீ? இப்படியே சப்போர்ட் பண்ணி தான் அவனை நீ கெடுத்துட்ட. அப்பா, அதெல்லாம் தெரியாதுப்பா. அமெரிக்கா போறது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போறேன். டேய் ஏண்டி இவன் என்ன விசா வாங்காம பாஸ்போர்ட் இல்லாம அமெரிக்காவுக்கு நடந்தே போறான்? ஆமா, இப்படியே எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டே இருங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க? அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பார், 30 வருஷமா குப்பை கொட்டுறேன். நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு தெரியாதா? அடமானம் வச்சிருக்கிற சொத்தை வித்தர சொல்ற. ஆமா, ஏங்க எப்படியா இருந்தாலும் தாத்தா சொத்து பேரனுக்கு தானே வரணும். பேரனுக்கு வந்தாதான் பரவாயில்லையே, அடமானம் வச்சிருக்கிறமே அவனுக்கெல்லாம் போய் சேர போகுது. புரியலையா? புரியுது. புரிஞ்சிருச்சா? கிழிஞ்சிருச்சு. அங்க எங்க வாசப்பக்கம் போறீங்க? மறுபடியும் வாட்ச்மேன் வேலைக்கே போறேன். அட உள்ள வந்து காபி குடிச்சிட்டு போங்க. அந்த கள்ளி தண்ணியை நீயே குடுறீ. உன்னை சொல்லி குத்தம் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா உனக்கு
ஃபாரின் ட்ரெஸ், ஃபாரின் சாக்லேட், ஃபாரின் மிட்டாயின்னு வாங்கி கொடுத்து ஆசை காட்டி வளர்த்துட்டா. அதனாலதான் ஒத்த காலில் நிக்கிற ஃபாரின் போய் ஆகணும்னு. அது சரி, அம்மாவும் மகளுமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. பெத்த கடமைக்கு அப்பனா இருந்து ஒரு உத்தரவாதம் கேட்கறேன், கொடுப்பியா? என்ன டாடி? இந்த பாருமா, நான் பாக்குற மாப்பிள்ளையில நம்ம ஜாதி பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ வந்து அவனோட குடியும் கொடுத்தனமா இதே ஊர்ல செட்டில் ஆகிற மாதிரி இருந்தா சொல்லு. நான் வந்து உன்னை நீ நினைச்சபடி யூஎஸ்ஏ அனுப்புறேன். தாராளமா நீ அங்க போய் வேலை வெட்டி பார்க்கலாம். சத்தியம் பண்ணி கொடு. ஸ்டூபிட். சீ, சிட் டவுன் ஆல்பர்ட். என்ன சொன்ன? இல்ல, எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஷட் அப். என்ன மேன் சொல்ற? ஏன் பொண்ணுக்கு உன் ஜாதிக்கார மாப்பிளையா? சீ, கேவலமா இல்ல உனக்கு? இத பாரு மேன், என் பொண்ணு நான் ஃபாரின்ல தான் படிக்க வைப்பேன், ஃபாரின் மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓகே, அவ வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். ஸ்டூபிட். ஸ்டூபிட்டோட தான் 25 வருஷமா வாழ்க்கை நடத்துற. What? கேத்ரின், வாழ்க்கைனா என்ன தெரியுமா உனக்கு? இது பாரு, ஒரு பொண்ணு பியூட்டி பார்லருக்கு போறது மட்டுமல்ல வாழ்க்கை, பியூட்டிஃபுல்லா குடும்பம் நடத்த தெரியணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் தெரிஞ்சு தமிழ் தெரியாத மாற நுனி நாக்குல நொங்கு நொங்கு நொங்குன்னு கேட்கறவனுக்கும் புரியாம சொல்றவனுக்கும் புரியாம ஒரு இங்கிலீஷ் பேசுறீங்களா? இதுவா வாழ்க்கை? கொஞ்சம் கலாச்சாரம் வேணும். உறவுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல சொந்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சொந்தம் பந்தம் பத்தி நீ பேசியாயா? என்ன கல்யாணம் பண்ணும்போது நீ என்னையா சொன்ன? நமக்கு கல்யாணம் ஆனதும் நாம இந்தியாலே இருக்க வேண்டாம், லண்டன் பாரிஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம்னு சொன்னேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். சென்னையில ஒரு பாரிஸ் இருக்குல்ல, அந்த பாரிஸ்க்காவது நீ கூட்டு போறியா? நீ என் முகத்தை பாரு. கல்யாணம் பண்ணிட்டு நீ முதல்ல உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன. உன் வீடு எங்க இருந்தது? கல்லறைக்கு பக்கத்துல ஒரு குடிசை. நல்லா கேட்டுக்கோமா, ஒரு குடிசை. அப்புறம் நீ என்ன சொன்ன? ஃபீல் பண்ணாத கேத்ரின், ஸ்விம்மிங் பூலோட ஒரு பங்களா உனக்கு நான் கட்டி தரேன். அதையாவது இன்னி வரைக்கும் செஞ்சியா நீ? இல்ல. சரி, அதை விடு. அந்த குடிசைக்குள்ள கூட்டிட்டு போன. அங்க கை கால் விளங்காத 2 பேரை காமிச்சேன். யாருன்னு கேட்டேன். என்னோட அம்மா அப்பான்னு சொன்னேன். அவங்களையே இன்னி வரைக்கும் கட்டி மேய்ச்சேன். இப்ப அவங்களும் உயிரோட இல்ல. அவ்வளவுதானே உன் சொந்தம்? இத பார், எங்க அம்மா என்ன நல்ல ஒரு ஃபாரின் காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் யூகேல செட்டில் ஆகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. ஆனா நீ என்னடா இந்த பூனை கண்ணால சைட் அடிச்சு எல்லாத்தையுமே பாழாக்கிட்டியடா. டாவா, அதே நிலைமை நான் என் பொண்ணுக்கு வரவிட மாட்டேன், புரியுதா? இது வரைக்கும் 10 காசாவது செலவு பண்ணிருக்கியா? இது வரைக்கும் நான்சி ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தது, அவ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதுக்கு காரணமே எங்க அம்மா தான். இவ்ளோ ஏன் என் அக்கா பொண்ணு வந்து ஜெர்மனில ஒரு நல்ல ஜெர்மனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்ல? அதே மாதிரி நான்சி சந்தோஷமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது பாருங்க ஆல்பர்ட், இது வரைக்கும் நீங்க உங்க பொண்ணுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்பாவது பண்ணுங்க ப்ளீஸ். என் லைஃப் தான் இப்படி போயிடுச்சு. என் பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். காட் ப்ளீஸ் ஆல்பர்ட், அவ லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஜீசஸ் மேல ப்ராமிஸ். அப்பா, அந்த காலத்துல வாஞ்சிநாதன் ஆக்ஸ்போர்ட் வெள்ளக்கார துறையை வெளியே அனுப்புறதுக்கு என்ன யுக்தி யூஸ் பண்ணணும், அதே தான் நம்ம வாஞ்சிநாதருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமாங்கிறதுக்காக காந்தி முன்னாடி 2 சீட் போட்டிருக்கேன். நீங்களே எடுத்து ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கப்பா. யுஎஸ்ஏ போகலாம். Thank God. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தனுக்கு நல்லாண்மைங்கிறது அவன் பிறந்த வீட்டையும் நாட்டையும் ஆளும் தன்மையை அவன் அடைவதே ஆகும். Thanks, Pops. அப்பா, வாஞ்சிநாதா, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். என்னப்பா ஆச்சு? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது நாள் வரைக்கும் எங்க அப்பா நான் ஏமாத்தினதே இல்லடா. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லுவாருடா. என் காக்கி சட்டை வாங்கி கொடுத்து அதை போட வச்சது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஆக்குனதே எங்க அப்பா தாட்டா. அவர் மனசை புண்படுத்திருமோங்கிற பயத்துல அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீ தாய் இல்லாத புள்ள, உன்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். வாஞ்சி, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பாக்கு. அந்த தப்பு பாடுற
மஞ்சி, நீ வாழ்க்கையில் நல்ல ஆளா வரணுங்கிறதா எங்க 2 பேருடைய ஆசை. நம்ம குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். Oh dad, thanks a lot dad, you're the best. Thanks a lot. ஓ ஏய் குடு 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 ஐயோ எஸ் அதான் இந்த ஓ என் பேர் அபிபா. ஏய் மச்சான் சிண்டு எங்க அந்த குரங்கு வழியிலே புடிங்கிடுச்சு. அபிபே நீ எல்லாம் யுஎஸ்ஏ போய் என்ன பண்ண போறேன்னு தெரியும்டா. என்னால முடியுது, நான் பண்றேன் மேன். சில்லி ஃபெலோ. டக்கோட்டா சைக்கிள் வச்சிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாரு. மச்சான் we go to USA. Hey man, let's go. யாரோ அந்த நாடு யாரோ வாழ்ந்த வீடு வெள்ளைக்காரன் வந்தான் போனா கொள்ளைக்காரன் இப்போது அசோகா தூணிலே சிங்கங்கள் அசோகா சக்கரம் எங்கோ பாபா பாபாருமா லைஃப் ஸ்டைலை பார்த்திடலாம் இல்கேட்ஸும் புஷ்ஷும் போல டாலர் பாட்டி வாழிடலாம் இந்தியா பை பை இந்தியா 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 பை பை இந்தியா பை இந்தியா. கங்கையோடும் நாட்டில் குடி தண்ணீர் பஞ்சம் தான் அட கல்வி வேலை எல்லாம் லஞ்சம் தான். இஷ்டம் போல வாழ இங்க இல்லை திட்டம் தான் காதல் சொன்னால் பாயும் சட்டம் தான். சிக்னல் விழுந்தால் அட கைகள் நீட்டும் பிச்சைக்காரர்கள் இரவு இருந்தால் நம்மை சந்தேகிக்கும் போலீஸ்காரர்கள். இந்தியா Bye 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 India. 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 Bye bye India. இந்தியா Bye bye India. 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 Bye bye India. அங்கும் எங்கும் எங்கும் கேள் குழந்தை சத்தத்தை பார் மூச்சடைக்கும் மக்கள் தொகை. ரேஷன் கடையில் பாரு அட ஏழை கூட்டத்தை. தினம் உணவுக்காக வாடும் வாட்டத்தை ஐயோ பாவம் இங்கு ஆணும் பெண்ணும் காணும் அவஸ்தை. வாடா ரசிப்போம் அந்த டிக்டாக் லேப்டாப் ஃப்ரீடம் தேசத்தை இந்தியா India. பை பை இந்தியா India. இந்தியா பை பை இந்தியா 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 பை பை இந்தியா மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி
மீனாட்சி என்னங்க என்னாச்சு? எங்கடி நம்ம பையன்? அந்த பக்கம் தானே படுத்திருக்கா. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, காலையில காரியத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த பெரியவர் ராமசாமி, அவர்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. பையன் அமெரிக்காவில் படிக்க வச்சாரு, வேலை வாங்கி கொடுத்தாரு, கை நிறைய சம்பாதிக்கிறார், ஒரே மகன். ஆனா இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. விசா கிடைக்காதனால பையன் அமெரிக்காவில இருந்து வர முடியல. நாங்க இத்தனை பேர் இருந்து அடக்கம் பண்ணால அவரு அனாதையா தானே செத்தாரு. அதே மாதிரி நம்மளும் அனாதையா சாகிற மாதிரி கனவு கண்டேன். 2 கண்ணு இல்லாத கூட எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்தது பார்த்துருக்கிறியா? கண்ணு இருக்கிறவன் தான் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறான். அது காரணம் அவங்கிட்ட நிதானம் இருக்கு, இவங்கிட்ட நிதானம் இல்லை. நெல்லு வைக்கிறோம், அது வளருது, அரிசியாகி அதை சாப்பிட்டு வயிறு குளிருது. மாஞ்செடியை வைக்கிறோம், அது வளருது, மரம் பழத்தை கொடுக்குது, அந்த பழத்தை சாப்பிட்றோம், வயிறு குளிருது. மகனை பெக்கிறோம், அவன் வளர வளர வயிறு எரிக்குது. இந்த வயசுல நம்ம பையன் மாறிடுவானோன்னு பயப்படுறீங்களா? சொல்ல முடியலையே. நம்ம ஒன்னும் அனாதையா செத்தர மாட்டோமே. ஏய் சிண்டு, என்னடா குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு? இந்த பாருடா, ஏய் இந்த பாருடா, சொல்டா. அமெரிக்கா போய் கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணனா கிரீன் கார்டு கிடைச்சிட போகுது. அப்பா அம்மாவை கூட்டு போய் அங்க செட்டில் ஆயிடுறா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இந்த பாருங்கப்பா, நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எதிர்க்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. ஓகே, சென்டிமெண்ட்ஸ்க்கு அடிமையானா லைஃப்ல சாதிக்கவே முடியாது. இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு லைஃப்ல ஜெயிச்சோன்னா அவங்களே நம்மளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கடா. என்ன காயத்ரி சொல்ற? ஆமாண்டா, நம்ம எல்லாருக்கும் இன்டர்வியூ கார்டு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் மெட்ராஸ் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறோம் அண்ட் யுஎஸ்ஏ போறோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. வணக்கம். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் நேற்றிரவு 8:25 மணிக்கு நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் 380க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து உலக நாடுகள் பலவும் கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் உள்ளன. இந்த சோகம் கலைவதற்குள் மற்றும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. நாங்கள் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறோம். இந்தியாவை சுக்குநூறாய் சிதறடித்து முற்றிலும் அழித்த பிறகே நாங்கள் யார் என்பதை அறிவிப்போம் என்ற வாசகங்கள் அதில் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஏ வாஞ்சி, it's getting late yaar, get ready for embassy. Come on, come on, come on. I'll be ready in 5 minutes. தமிழ் தமிழ் பாரதி, நீங்க தமிழ்ல பேசணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு பாரதினும் பேரனுக்கு வாஞ்சிநாதனும் பேர் வச்சேன். இப்ப தலைகீழா மாறிடுச்சு. வெள்ளக்காரங்க கிட்டேந்து நாங்க நாட்டை காப்பாத்தினோம், தீவிரவாதிங்க கிட்டேந்து யார் தான் காப்பாத்த போறாங்களோ. வாஞ்சி, are you ready? அப்பா, நான் ஸ்டேஷன் கிளம்பிட்டேன்ப்பா. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி டேபிள் வச்சிருக்கேன். லஞ்ச் ஹாட் பேக்கில் பேக் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே மாத்திரை வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு மறக்காம மாத்திரையை போட்டுருங்க. உங்கள் பீரோ ரைட் சைடில் எலக்ட்ரிக் பில்லு, டெலிஃபோன் பில்லு, கேஷோட வச்சிருக்கேன். சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவன் வந்தானா கட்ட சொல்லுங்க. ஓகேயா? சீரியஸாக டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க? வாஞ்சி, ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோ, மறக்காம லைசன்ஸ் எடுத்துக்கோ. வண்டி சாவி டேபிள் வச்சிருக்கேன். ஓகே, பத்திரமா போயிட்டு வாடா. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா. அப்பா, நாட்டுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம்ப்பா. ஓகே, நான் கிளம்பட்டுமா? வஞ்சி, whenever you get time please call me. ஓகே, தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். என்னம்மா அது? உங்க 5 பேருக்காக தாண்டா. போற வழியில சாப்பிடறதுக்காக புளிசோறு வச்சிருக்கேன். புளிசாதமா? அம்மா, என்னம்மா நாங்க ஊட்டிக்கா போறோம் டூருக்கு? சென்னையில இருக்கிற எம்பசிக்கு போறோமா?
இது அப்பா கொடு சாப்பிடு. ஏய் என்னடா என்னடா இவனா வீட்டுக்கு வாட்ச்மேனா பிளாட்டுக்கு வாட்ச்மேனா இப்படி தூங்கிட்டு இருக்காரு? எப்பா எப்பா நடிச்சது போறோம்ப்பா சரியா? நாங்க காசு பண்ணலாம் ஒண்ணும் கேட்கல. வரம்மா. சொல்லு கிளம்பிட்டேன்னு. எடுத்துக்கிட்டு போடா. வேணாம் மா சொல்ல மாட்டேன். தியாகி தாத்தா அப்பா வர சொன்னாரு, அமுச்சு வச்சிரு. பட்டா ஏய் மீனாட்சி இப்படி வா. என்னங்க அந்த பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், இருக்குதான்னு பாரு. உங்களுக்கு ஏங்க இவ்வளவு சந்தேகம்? உங்க பணத்தை யார் எடுத்துக்கிட்ட போறா? அந்த இருக்குதா இல்லையான்னு பாரு முதல்ல. உங்க சட்டையில பணம் இல்லைங்க. நினைச்சேன் இவன் தான் 1000 ரூபாய் எடுத்திருப்பான்னு. நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு அவனுக்கும் தெரியுது, இவன் தான் பணம் எடுத்திருப்பான்னு எனக்கும் தெரியுது. தெரியுதுல்ல, ஏன் வச்சீங்க? அடி போடி பைத்தியக்காரி. மெட்ராஸுக்கு போறதே செலவுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு எவ்வளவு கேட்பான் தெரியுமா? 2000 கேட்பான், 3000 கேட்பான். 1000 ரூபாய் வச்சதுனால அதை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டான். சின்ன காணோம். அவனை பத்தி தெரியாதா? வெத்த சீன் நாம தான் அவனை போய் பிக்கப் பண்ணுவா. சரி எங்க போற? வண்டி. ஹலோ, எங்க எல்லாருக்கும் எங்க உயிர் மேல ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா நான் ஓட்டுறேன் குடுறா. அது தப்பிச்சோம். நம்ம லட்சியங்கள் கனவுகள் அடையறதுக்கு நம்ம வீட்டு பெருசுங்களே எவ்வளவு பெரிய டார்ச்சர் பண்றாங்க. போதும் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல நம்மள பண்ண இந்த டார்ச்சர்ஸும் காமெடிஸும் ஞாபகம் இருக்கா? எங்க வீட்டுல சீட்டெல்லாம் குளிக்க போட்டாங்கடா. My dad is very terrible, you know. சில விஷயங்களுக்காக கடவுள் மேல கூட பொய் சத்தியம் போட வேண்டியதா இருந்துச்சு. ரோட்ட பார்த்தா ஹபீப் பாட்டில் எடுத்தான், அதனால தப்பிச்சோண்டா. சூப்பர் பிஜ்லி மச்சான். ஏய் 1000 வாலாடா. வாடா வெடிச்சு பார்க்கலாம். Come on, baby. Aja, come to me. Baby, come on, sexy, dance with me. Days are getting pretty young and yeah, come stay with me longer. Na 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 na. ஆதாமின் ஆப்பிள் பெண்ணே நீதானோ, இடையாலே இம்சை செய்யும் ராட்சசியோ. என்னுதடை தந்தேன் தீக்கடலை தீண்ட, தொழுவிரலை தந்தேன் தீக்கடலை தாண்ட. அட சுடுபகலே நடுயிரவாய் மாறக்கூடாதா? ஆதாமின் ஆப்பிள் பெண்ணும் நான் தானே, இடையாலே இம்சை செய்யும் ராட்சசியே.
கண்ணூரும் வார்த்தை பேசாதே. ஒரு பெண்ணை கண்டே கடலாடும் தானே, ஒரு ஆணின் மீசை சுடுமோகம் தானே. உண்டாகமெல்லாம் வேர்வையாக நீங்கி போகாதே. ஆதாமின் ஆப்பிள் பெண்ணே நீதானோ? இடியாலயம் செய்யும் ராட்சசியே. தேகத்தில் ஏதேதோ வேகம் வந்து மோதுதே, முகத்தில் சுவாசம் மாறுதே. என்னாதே என்னாதே விண்ணைப் போல என்னாதே மறந்தும் தோற்று போதே. உன் தேகம் என்ன அணையாத தீயா? ஆனாசை என்ன அழுதாத சாடா. அது தேகம் எங்கும் மோகம் தீர முத்தம் வைப்பாயா? அதாமின் ஆப்பிள் பெண்ணும் நான் தானே. இடையாலே இம்சை செய்யும் ராட்சசியோ? என்னுடை தந்தேன் தீக்கடலை தீண்ட. தொடுவிரலை தாடி தீக்கடலை தாண்ட. அடசுடுபகலும் நடுவிரவாய் என்னால் மாறிடுமே. ஆதாமின் ஆப்பிள் பெண்ணே நீதானோ? இடையாலே இம்சை செய்யும் ராட்சசியோ? मैं इंडिया पहुंच गया हूं। हसन अली अपना प्लान जल्दी शुरू करेंगे। டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போடா. ஒரு 3 hours தான்ப்பா. மச்சான் போய் பாப்பண்டா, இறங்குடா. Damn it. ஐயோ ஏய் பாருடா, என்னாச்சு பாருடா. நீ யார் அது? சரி நீ பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். நீ வாஞ்சி ஒழுங்கா என்னடி
அப்பா வாஞ்சில அந்த ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணலப்பா. இல்லப்பா நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் கிடைக்க மாட்டேங்குது. சரிப்பா நானே பாத்துக்கிறேன்ப்பா. ஓகே. எங்க போயிருப்பாங்க? Nancy.
காயத்ரிங்கடா தெரியலடா. Shit! ஏன்டா நம்மள துரத்துறாங்க? தெரியலையே டேய் செல்லடா. டேய் என்கிட்ட இல்லடா. நீ உன்கிட்ட பாருடா. டேய் அப்பா ட்ரை பண்றா. This number is presently not reachable. Shit! Not reachable. आका वो 5 लोग अपने गुडौन के अंदर घुस गए, अब क्या करूं? सबको खत्म करके 1 घंटे के अंदर तुम सभी लोग लैब पहुंचो, वहां से हम सब मिलकर निकल जाएंगे। हुक्म आका।
ஐயோ நாய் மாதிரி துரத்துறானுங்க. முடியலடா அப்பா. நம்மள எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? என்ன? இதுக்குதான். என்னடா அது? கேளுங்க. बायो वेपन हिफाजत से हमने लैब में रख दिया है. सुबह होते तुम लोग जाकर सुनो, दिल्ली, मुंबई, कोलकाता, चेन्नई में स्प्रेड कर दो. वहां से तुम लोग अपना कंट्री भाग जाओ. सुबह होते बम ब्लास्ट हो जाएगी. चारों शहर में सारे के सारे लोग मर जाएंगे, सब खत्म हो जाएंगे. டேய் இவனுங்க உருதுல என்ன சொல்றானுங்க தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா? டாம். இன்னும் 1 ஹவர்ல இந்தியால இருக்கிற 4 மேஜர் சிட்டிஸ்ல பயாலஜிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இவனுங்க போட போறானுங்க. What? பயோகெமிக்கல் வெப்பன்ஸ் மேன். அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே இந்த ஃபேக்டரியில இருக்கிற ஒரு லேபரட்டரிக்குள்ள இருக்கான். மச்சான், ஏய் இது சின்ன விஷயம் இல்லடா. வில் கோ டு தி போலீஸ். போலீஸ் கிட்ட போயிடலாம். அப்சல்யூட்லி. Yeah, that's right. என்ன தட்ஸ் ரைட்? நாங்க மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. இங்க வெளிய போனா தானே போலீஸ் கிட்ட சொல்ல முடியும் நம்ம. இங்க இருந்து வெளில போறோமா? ஏய், பயோகெமிக்கல் வெப்பன்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த விஷயத்துக்காக ஒருத்தன் தான் உயிரே கொடுத்திருக்கான். அவனுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் கூட உங்க யாருக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லையே. ச்சே. ஏய் அபீப், உனக்கு பயோகெமிக்கல் வெப்பன்ஸ்னா என்னன்னு தெரியாது? அது மட்டும் ஆக்டிவேட் ஆச்சு, நம்ம மொத்த இந்தியாவும் அழிஞ்சிரும். இத நான் டீஆக்டிவேட் பண்ண போறேன். அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை ஆது பண்ண போறேன். காயத்ரி, ஐம் சாரி. யூ ஆர் ரைட். த பாரு, அத நம்ம டீஆக்டிவேட் பண்றதுக்கு ட்ரை ஆவது பண்ணனும். ஐ அம் வித் யூ. நான் வரேன். ஏய் அபி, என்னடா வளர்ற? இட்ஸ் a biochemical weapon டா. அத டீஆக்டிவேட் பண்றது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. இட்ஸ் a risk. Yeah, I know. ஐயோ, நான் அந்த ரிஸ்க் தான் ட்ரை பண்ணலாம் சொல்றேன். Okay, let's go. Give me the map now.
வணக்கம். இந்தியாவை சீர்குலைக்க நாசவேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 9 தீவிரவாதிகள் இன்று தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னைக்கும் கோவைக்கும் இடையே உள்ள மங்களாபுரம் என்கிற காட்டுப்பகுதியில் அவர்கள் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன், சின்னசாமி, ஹபீப், காயத்ரி மற்றும் நான்சி என்கிற கல்லூரி மாணவர்கள் அவர்களை கண்டுபிடித்தனர். வெடிக்கும் பேராபத்தில் இருந்த பயோவெப்பன் குண்டுகளையும் அந்த மாணவர்கள் மதிநுட்பத்துடன் செயலெடுக்க செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போது மாணவர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் தீவிரவாதிகளுக்கு பெருத்த காயம் ஏற்பட்டது. நான்சி என்கிற மாணவியும் பலத்த காயமடைந்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தை தொடர்ந்து புலனாய்வு பிரிவுக்கு தாமே முன்வந்து தலைமையேற்க இந்திய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளார். இதற்காக அவர் தமிழகம் விரைவில் வருவார் என ஜனாதிபதி மாளிகை செய்தி தெரிவிக்கிறது. சார், இவன் பேர் அன்பரசு. இவன் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் தான் சார் இன்ஃபார்மர். தீவிரவாதிங்க கூடவே இருந்துட்டு அவங்க நடவடிக்கையெல்லாம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான் சார். ஒரு இம்பார்ட்டன்ட் பிளான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் அது தீவிரவாதிகளுக்கு தெரிஞ்சு அவனை ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவன் பேர் ஆசான் அலி. பிறந்தது வளர்ந்த எல்லாமே பாகிஸ்தான். 2001 காஷ்மீர் பாம்பு பிளாஸ்ட்ல இவன் தான் முக்கியமான குற்றவாளி. டோட்டல் டீம்கே இவன் தான் மெயின் டெக்னீஷியன். இவன் ராம் கோயரால ஃப்ரம் நேபாள். வெப்பன்ஸ் கடத்துறதுல நம்பர் 1. இவன் அமீர் சோயப், பாகிஸ்தானி. ஜனவரி 16 ட்ரெயின் சீரியல் பாம்பு பிளாஸ்ட்ல மெயின் ஆபரேஷன் இவன் தான் சார். RDXல எக்ஸ்பர்ட். இவன் அப்பாஸ் அலி கான், ஈராக்கை சேர்ந்தவன். டேஞ்சரஸ் ஃபெலோ. இந்த ஆபரேஷன்ல பெஸ்ட் கம்யூனிகேட்டர். இவனை அரெஸ்ட் பண்ணோம். இவனோட ஒரே போட்டோல 7 பாஸ்போர்ட் வச்சிருக்கான் சார். அதுவும் 7 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். கேட்டதுக்கு பாகிஸ்தானின்னா அவனை பிசிக்கலி செக் பண்ணி பார்த்தா இஸ் நாட் பாகிஸ்தானி, பட் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ சார். இவன் பேர் மகேஷ் பாபு. மூஞ்ச பார்த்தால தெரியும் இவன் ஒரு இந்தியன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த கேங்கோட சேர்ந்து ரொம்ப வசதி ஆயிட்டான். வெரி பாய்சனஸ் ஃபெலோ. இவன் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சார், ஜேம்ஸ் பிரான்சிஸ். இந்த கேங்ல எப்படி சேர்ந்தான்னு தெரியல. இன்டர்போல் தேடுற இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். இவன் ஜிமித் நிட்டின், பங்களாதேஷை சேர்ந்தவன். இவன் கோயம்புத்தூர்ல நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல முக்கியமான குற்றவாளி சார். சார், இவன் பேரு லியாஸ் அஹமத், பாகிஸ்தானி. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், குரூப் லீடர். இவனோட ஆபரேஷனுக்கு சாஃப்ட் டச்னு பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மேஜர் சிட்டிக்கும் பயோ வெப்பன் வச்சு அடிக்கிறது அவனுடைய வேலையை. வேற ஒரு ஆப்பனண்டோட ஒரு பார்லிமெண்ட்டை பிளாஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, பட் he failed. அதுக்கப்புறம் ஜனாதிபதி மாளிகை, பாராளுமன்றம், மேஜர் சிட்டிஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணா, we arrested him. Very dynamic fellow. Sir, anything else, sir? Anything else you want to say? Zoom in. Zoom. Yes, I got it. He is not a Pakistani. He's an Indian. Really? Yes. I'm sure. இவன் பேரு அனீஸ் ரியாஸ் அஹ்மத். சொல்லப்போனா இவனும் நானும் காலேஜில் யூஜி கெமிஸ்ட்ரி ஒன்னா படித்தோம். இவன் என் கிளாஸ்மேட். வெரி பிரில்லியன்ட், கோல்ட் மெடலிஸ்ட். இவ்வளோ நாள் எங்க இருந்தான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி ஒரு தீவிரவாதி கும்பலுக்கு தலைவனா இருந்து
சொந்த தாய் நாட்டையே அழிக்கணும்னு திட்டம் போட்டானா அதை நினைக்கும் போதுதான் ஷேம். ஐ ஃபீல் வெரி அஷேம்ட். ஒருத்தன் படிக்கிற படிப்பை வச்சு தன் நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் தன் படிப்பை வச்சு தன் நாட்டுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமா செய்யணும்னு நினைக்கிறான். இது மாதிரி பயோடெக் வெப்பனை டீஆக்டிவேட் பண்றது இஸ் வெரி ரிஸ்கி. ஆக்சுவலி ஒரு சாதனையும் கூட. பை த பை, இந்த 5 பேர்ல உங்க சன்னும் ஒருத்தருன்றது நான் கேள்விப்பட்டேன். ரைட்? அப்சல்யூட்லி சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. நான் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணணும். ரைட் சார். அதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? டெஃபினெட்லி சார். தேங்க்யூ. இப்ப இருக்க நிலைமையில எல்லா ஸ்டேட்டும் ஏன் மொத்த கண்ட்ரியும் அலர்ட்டா இருக்கணும். டெஃபினெட்லி சார். வெல்கம் வெல்கம் தி ஃபியூச்சர் இந்தியா. இந்தியா ஒரு பேரழிவுல இருந்து காப்பாத்திட்டீங்க. அதுக்காக இந்திய முதல் குடிமகனா இருந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சார். அப்புறம் உங்களை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணதுல ஐ மீன் யோர் பயோடேட்டா, அதுல இந்த கேன்சர் கியூர் ரிசர்ச்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கன்கிராட்ஸ் டு தி யூத். ஆனா நீங்க வெளிநாட்டுல தான் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது அதுல இருக்கு. அதாவது உங்க பயோடேட்டால இருக்கு. யூ ஹேவ் அப்ளைட் டு மெனி கம்பெனிஸ் அப்ராட். ஏன் அப்படி? இங்க என்ன பிரச்சனை? இந்தியாவில் இருக்க பிடிக்கலையா இல்ல இந்தியாவே பிடிக்கலையா? படிப்புக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கும் ஃபாரின்ல தான் சார் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. You see, உங்க வயசுல நானும் இதை தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே இல்லை. ஆனா அதை எப்படி கேட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியல. பிகாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு உலகம் பூரா பயன்படுது. சயின்ஸ், டெக்னாலஜி, why even spirituality, everything in the world. இதையெல்லாம் இந்தியாவில் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தானா வந்து அமைஞ்சிரும். அதை ஏன் யோசிக்கல? எங்க திறமைக்கு இந்த ஊர்ல மதிப்பும் மரியாதையும் இல்லைங்களே சார். திறமைக்கும் மரியாதைக்கும் என்ன சம்பந்தம், என்ன கனெக்ஷன்னே எனக்கு தெரியல. ஏன்னா திறமைன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா அது வெளியே வந்து தான் ஆகணும். அந்த திறமைக்கு மரியாதை தானா வந்து விழும். நீங்க எந்த விஞ்ஞானி வேணா எடுத்துக்கங்க, அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு, மகிமை, மரியாதை அந்த விஞ்ஞானி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைட்டை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ், தாமஸ் அல்வா எடிசன், ஐன்ஸ்டீன், இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா do your duty, leave the result to itself. Okay, I am the example. அங்க கொடுக்குற அளவுக்கு இங்க யாரும் படிச்ச படிப்புக்கு தகுந்த salary கொடுக்கறது இல்ல சார். It's not the truth. உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்ய மாட்டாங்க. ஏதாவது சாதனை பண்ணணுங்கிறதுக்காக வேலை செய்வாங்க. அது என்னமோ அந்த காலத்துல சொல்லுவாங்க, உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூர்ல விலை போகாதுன்னு. அப்படியே விலை போச்சுனாலும் there is something wrong there. சொந்த மண்ணில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த மண்ணிலேயே படிச்சு உழைச்சு சம்பாதிச்சு சம்பளம் வாங்கி மார்த்தட்டிப்பாங்க. ஆனா இங்க படிச்சு அறிவை வளர்த்திட்டு யாருக்கோ உங்க அறிவை கொண்டு போய் அடமான வைக்கிறீங்கல்ல, இட்ஸ் லைக் செல்லிங் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை நீங்களே விற்கிற மாதிரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இங்க என்ன சார் இருக்கு? அமெரிக்கால இருக்கிறோம் தெரிஞ்சாதானே சார் இந்தியாலயே மதிக்கிறாங்க. இந்தியாவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு விஞ்ஞானத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் முன்னேறிய நாடுகளின் கண்டுபிடிப்பின் அடிப்படையே நம் நாட்டின் மெய்ஞானம் தான். இன்னைக்கு சேட்டலைட் வசதி எல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு வெறும் கோலப்பொடி இல்ல, கோலப்பொடி. அதை வச்சு வானத்தை பார்த்து எத்தனை கோள்கள் இருக்கு, எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்னு கோலப்பொடியிலேயே மொத்த அண்டத்தையும் அளந்து வச்சாரு. அவரு தான் நம்ம ஊரு ஆரியப்பட்டா. சி, 3 பக்கம் கடல், வடக்கே ஒரு இமயம்,
இயற்கை அப்படியே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருக்கு. இப்போ செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹிரோஷிமா நாகசாகில பாம்பு போட்டாங்கல்ல, அப்ப ஜப்பான் நாடே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா 10 வருஷத்துல உலகமே திரும்பி பாக்குற மாதிரி அவங்க வளர்ந்துட்டாங்க. நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு பறந்து போயிட்டே இருந்தா வேண்டாமா? இது வேண்டாமா? மதர் இந்தியா, டோன்ட் லூஸ் யுவர் சென்ஸ். வாங்க, உங்களுக்கு இன்னொரு உலகத்தில் உன்னால் எதுதான் முடியாது, முடிவை கிடையாது. வளர முயன்றால் தடைகளும் ஏது. கடவுள் செய்திட்ட பிழைகள் பாரிவர்கள் கடவுள் செய்கின்ற அழகை பார். உடல் தேய்ந்த நிலவுகள் உழைக்கும் உறுதி பார். இவர்கள் உலகிலே சாதனைகள் எண்ணிப்பார். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து எங்கோ பறக்க நினைக்கிறாய். இவர் அங்கம் குறைந்து அறிவால் உயர்ந்து இங்கே தானே வாழ்கிறார். உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமின்றி லட்சியத்தை தொட்டு நித்தம் பாழலாம். என் லட்சிய கனவெல்லாம் என்ன தெரியுமா? 2020, தட் இஸ் 2020க்குள்ள நம்ம இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். என் பதவி காலம் என்னமோ 3 மாசம் தான் இருக்கும். அதுக்கு அப்புறம்தான் நான் இந்த நாட்டுக்கு இன்னும் அதிகமா செய்ய வேண்டி இருக்கு. என் பதவி காலம் முடியறதுக்குள்ள நான் இந்தியாவுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கு. ஆனா உங்களை மாதிரி படிச்ச இளைஞர்கள் என் கூட கை கொடுத்தீங்கன்னா we can definitely achieve it. சமீபத்தில் நாட்டில் பேராபத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகள் 9 பேரை தமிழக மாணவர்கள் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்தனர். அவர்கள் சிறந்த இளைஞர்களுக்கான விருதையும் ஜனாதிபதியிடமிருந்து பெற்றனர். இதையடுத்து உலகில் உள்ள எல்லா இந்தியர்களுக்கும் நமது ஜனாதிபதி ஆற்றும் உரை இதோ இப்போது நேரடியாக ஒளிபரப்பாகிறது. இந்திய நாடு சந்திக்க வேண்டியிருந்த ஒரு பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட இந்த நிலையில் நான் உங்களிடம் பேசுகிறேன். பலமுறை தீவிரவாதிகள் நம் நாட்டை தாக்கிய போதும் நாம் ஒற்றுமையுடன் அதை முறியடித்தோம். லைக் கார்கில். ஆனால் இந்த முறை அவர்கள் பயன்படுத்திய யுக்தி விஞ்ஞான முறையில் மிக மிக வினோதமானது. காற்றில் உயிர்கொல்லிகளை பரப்பி, ஐ மீன் பயோ வெப்பன் உபயோகித்து இந்திய நாட்டையே ஒட்டுமொத்தமாக அழிக்க முயன்றார்கள். ஆனால் அதுவும் முறியடிக்கப்பட்டு விட்டது. முதலாக நம் நாட்டின் இளைஞர்கள் நேரடியாக தீவிரவாதத்தை எதிர்த்து போராடி வென்றிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் வாழலான்ற ஆசைய உண்டாக்காதீங்க. நம்ம நாட்டோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அந்த உயர்ந்த எண்ணத்தை நம்ம தான் உண்டு பண்ணணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்று மகாகவி சுப்பிரமணியம் பாரதியார் சொன்னதை நினைவு கூறி உங்களிடம் சொல்லுகிறேன். நம் நாட்டு மக்கள் உங்கள் தாய் நாட்டின் தேவைகளை கருதி அயல் நாடுகளில் எங்கு குடியேறி இருந்தாலும் எங்கிருந்தாலும் வாருங்கள் 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 என்று கூறி உங்களை மனதார அழைக்கிறேன். இந்திய நாடு
நல்ல வல்லரசு நாடாக மாற இதுவே தொடக்கமாக அமையும். ஜெய் ஹிந்த். எதிரிகளின் சதிகளை தவிடு பொடியாக்கி உதிரத்துக்குள் உணர்வை ஊட்டிய இந்திய குடியரசுத் தலைவரின் சிந்தனை மிகுந்த தொலைக்காட்சி உரையால் தாய்நாட்டை மறந்து கடல் கடந்து அயல் நாட்டில் தஞ்சமடைந்திருந்த அறிவியல் அறிஞர்களும் ஆற்றல் மிக்க இளைஞர்களும் கூட்டுக்கு திரும்பும் பறவைகளைப் போல் கூட்டம் கூட்டமாக மீண்டும் இந்திய திருநாட்டிற்கு வந்து கொண்டிருப்பது வல்லரசு என்ற இலக்கை இந்நாடு அடைவதற்கான நல்லதொரு சான்றாகவே தெரிகிறது. பாறையை அல்ல, இந்த பாறையே அதிரச் செய்யும் பாரதத்தின் வலிமையை நிலைநாட்ட வியக்க வைக்கும் விந்தைகளை புரியும் இந்நாட்டின் விதைகளான விஞ்ஞானிகள் உள்ளிட்டோரின் வருகையால் உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கவனமும் இன்று இந்தியாவை சுற்றி இனி இந்தியாவும் சந்திக்கும் இமாலய வெற்றி. ஈவேரா, சன் நியூஸ். இந்திய